சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வெற்றி. பிரேம்சிங் தமாங் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல். அருணாச்சல் பிரதேசத்தில் 40 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் பாஜகவினர் கொண்டாட்டம். அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் முகவர்களை வாக்கு எண்ணும் மையத்தில் கூட அனுமதிக்கவில்லை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் புகார். வாக்கு எண்ணிக்கை முகாமுக்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் இருக்க வேண்டும். திமுக முகவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தேசபந்து நாளேடு கணிப்பு. 255 முதல் 290 இடங்கள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தகவல். மழை பொழிவு இல்லாததால் குற்றால அருவியில் நீர்வரத்து குறைந்தது. விடுமுறை தினத்தையொட்டி அருவியில் குளிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழை. வீதிகள் சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்த வெள்ளம். தமிழ்நாட்டில் 5 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. ஒரு முறை பயணத்திற்கான கட்டணம் 20 ரூபாய் வரையும், மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்வு. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கின. முதல் ஆட்டத்தில் கனடாவை வீழ்த்தி அமெரிக்கா வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.